ஆபாசமான வார்த்தைகளோட ஆபாசமான வீடியோக்கள் வந்து இந்த சோசியல் மீடியாக்களில் பகிரப்பட்டு ஆபாச வகையில் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட புகைப்படங்களை வந்து வெளியிடுறதுலேருந்து அதை வீடியோவாக க்ரியேட் பண்ணுறதுலேருந்து பல வகையிலையும் வந்துட்டு கட்ட ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் எல்லா வீடியோஸையும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவேன், நீங்கள் அதை பாருங்கள். நன்மையான விளைவுகளா தீமையான விளைவுகளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மையான விளைவுகளும் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி தீமையான விளைவுகள் தான் வந்து அதிகம் வந்து இருக்குது. உண்மையிலே இதுக்கப்புறம் யூடியூப் செய்யலாமா இல்லையா, இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் கேஜி திவா. ஓகே, நாட்டெல்லாம் வந்து சுற்றி பார்க்கையில் நம்ம நாட்டை தாண்டி உலகளாவிய ரீதியில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு தினம் காலையில் எந்திரிச்சு பார்த்தாலே சோசியல் மீடியாவில் டிக்டாக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலுமே வந்து தலை இடிக்கிற மாதிரி பல நியூஸ்கள் உண்மையிலே திக் நிமிடம் ஒன்று சொல்லலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் 3ஆம் உலகப் போர் தொடங்க போதா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பயம் ஒன்று வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ எங்களோட காலத்துக்கு எல்லாம் வந்து நாங்கள் 1ஆம் உலக போர் 2ஆம் உலக போர்ன்னு சொல்லி வரலாறுலாம் படிச்சிருக்கோம். வரலாறுன்ற ஒரு பாடத்தில் வந்து ஹிஸ்டோரியில் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அந்த டைம்லேயே அது வந்து எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எப்படி இருந்தாங்க, எத்தனை மக்கள் அழிக்கப்பட்டாங்க, ஸோ அது எப்படி நடந்தது, அணுகுண்டு வீசினது, அதெல்லாம் வந்து கேட்டதிலே தலை சுற்றும் உண்மையிலே. அதே மாதிரி வந்து இப்பயும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையும் தாண்டி இன்னொரு பக்கத்தால் வந்து இந்த கொரோனா பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு போகுது, கொரோனா அடுத்த கட்ட இதுன்னு சொல்லி அதோடு சேர்த்து வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் இப்போ இந்த சோசியல் மீடியாக்களில் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்களே உண்மையாக வந்து இந்த வியந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே இதுக்கப்புறம் யூடியூப் செய்யலாமா இல்லையா, இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன உதாரணம், ஒரு முதலாவது ஒரு வீடியோ நாங்கள் வந்து காட்டுறோம், எடுத்த உடனே வந்து ஆட் பண்ணுறோம். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஹே ரவி, எப்படி இருக்க? இது என்னோட கடை தான். இந்த ஃப்ளவர் ஆஃப் லைஃப் பெண்டன்ட் என்னோட கிஃப்டா வச்சுக்கோ. மாச்சா, இந்த பொண்ணு என்னோட காலேஜ் டைம் கிரஷ். செம்ம ஜாலியா இருக்கேன், கிஃப்ட் வேற கிடைச்சிருக்குது. அப்படியே நாளைக்கு vlog கண்டினியூ பண்றேன். பை. இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் உண்மையாக வந்து இப்போ அந்த குரங்கு அந்த படத்தில் இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த பிள்ளையை பார்த்துருந்தா அந்த ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட அந்த கேர்ள் அவங்கள பார்த்துருந்தா நம்ம யோசிப்போம் வந்து உண்மையிலே ரியலாக இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். ஏன்னு சொல்லி சொன்னால் அது ரியலாக அடுத்த மாதிரியே வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் வந்து இப்போ க்ரியேட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி அதுக்கேற்ற மாதிரியும் பாய்ஸ் இப்போ நம்ம ஒரு வீடியோ செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல போய் ப்ளாக் பண்ணி பாய்ஸ் டப் கொடுக்கண்டா, பாய்ஸ் டப் கொடுத்து இனி அவங்களோட பேசி அதை எடிட்டிங் பண்ணி கலரிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கைகளை வந்து இப்போ ஈஸியாக வீட்டில் இருந்து கொண்டே க்ரியேட் பண்ணி சர்டிஃபிகேட்லேயோ இல்லை வந்து இன்னொரு இதுகள் இருக்குது, அப்புகள் இருக்குது, நான் என்னென்ன அப்புன்னு வந்து சொல்லுவேன். ஸோ அந்த அப்பில் எல்லாம் வந்து ஈஸியாக போயிட்டு வந்து நமக்கு என்ன தேவைன்றதை வந்து சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதாவது வந்து இந்த ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தினால நன்மையான விளைவுகளா தீமையான விளைவுகளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மையான விளைவுகளும் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி தீமையான விளைவுகள் தான் வந்து அதிகம் வந்து இருக்குது. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை கூட பிரிக்கிற அளவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிற ஆபாச வகையில் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட புகைப்படங்களை வந்து வெளியிடுறதுலேருந்து அதை வீடியோவாக க்ரியேட் பண்ணுறது வந்து பல வகையிலையும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுக்குது வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம். ஸோ ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வந்தவங்க வந்துட்டு அதாவது அவங்களால ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொண்டு இது நன்மையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அதை வச்சுக்கொண்டு நம்மளோட பசங்க விளையாடாத விளையாட்டெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லணும், உண்மையிலே நவீன வளர்ச்சி அடைஞ்சு போய்கொண்டிருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். உண்மையாக இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து நிறைய இந்த ஆக்டர்ஸ் மாறுற வீடியோஸ் எல்லாம் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து வெளியாகினே தப்பான ஆபாசமான இதுகள் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து நிறைய இப்போ சொந்தங்களுக்கு இடையிலே நடந்துச்சு. இப்போ என்ன அவருக்கு கோவம்னு சொல்லிச்சுன்னா வேறு என்ன பற்றி ஒரு வீடியோ ஒன்றை க்ரியேட் பண்ணி விட்டு போடுறேன். ஆனால் இப்போ வந்து ஈஸியாக எல்லா மக்களும் க்ரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டுன்னு சொல்லிக்கலாம். வந்து அது உண்மையாக எங்கே போய் முடிய போகுது இந்த இதுன்னு சொல்லி உண்மையிலே தெரியல. நாங்களே வியந்து பார்க்குற அளவுக்கு என்னென்னா உண்மையிலே நான் அந்த டிக்டாக் பார்த்துருக்கேன். டிக்டாக் பார்த்துருக்கீங்களா வந்து ஒரு ஆள் நியூஸ் வாசிக்கிறாங்க. என்ன நியூஸ் வாசிக்கிறேன்னு பார்த்தோன்னா என்ன அது உண்மையான நியூஸ் மாதிரி தான் இருக்குது, அதை பார்க்க தத்துவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் பார்த்து கொண்டு போய்க்கலாம் மாதிரி அதில் ஆபாச வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ
அப்போ தான் எனக்கு விளங்கினது வந்து இது ஏஐ தொழில்நுட்பம் தான்னு சொல்லி. ஏன்னா முதல் வந்து ஏஐயில் கிரியேட் பண்ணுறது வந்து ஓரளவு தெரியும், ஓகே இது வந்து ஏஐயில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ வந்து அதை கண்டுபிடிக்கலாம், ஆனால் கண்டுபிடிக்கிறது வந்து ஓரளவு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்லி சொன்னால் அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. இப்போ அந்த குரங்கு பிளாக் பண்ணிட்டு போகிறது நானே அதை டவுன்லோட் பண்ணி நிறைய தினம் வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருக்கணும், அது எங்கே போய் முடிய போகுது தெரியலன்னு சொல்லி. ஆனால் இப்போ உண்மையிலே வந்து நாங்கள் கதைக்கு வந்ததுக்கான நோக்கம், நிறைய வீடியோக்கள் வந்து நான் பார்த்தேன், ஆபாசமான வார்த்தைகளோட ஆபாசமான வீடியோக்கள் வந்து இந்த சோசியல் மீடியாக்களில் பகிரப்பட்டு வருது. அதுக்கு நிறைய பேர் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதுமா வந்து நான் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலே இது சம்பந்தமாக தான் இந்த காணொலி இருக்க போகுது. நம்ம இதை வந்து எப்படி தவிக்கலாம், ஆனால் வந்து உண்மையிலே என்னென்ன கட்ட நடவடிக்கை, அதாவது தெரியும் இப்படி இந்த நவீன வளர்ச்சியால் வந்து கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது. உண்மையிலே கெட்டதை தவிர்த்து கொண்டா நம்ம சில விஷயங்கள் நல்லதாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் எல்லாருமே வந்து இந்த கெட்டதை பயன்படுத்தி கொள்கிற மாதிரி இருந்தால் நாடு எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியலை. ஸோ இது சம்மந்தமான முழுமையான காணொலி தான் இந்த வீடியோ. இது எதில் க்ரியேட் பண்ணுறாங்க, எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, என்னென்ன வீடியோக்கள் வெளியே வந்ததுன்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஐ வந்து ரொம்ப பிரபல்யமானது வந்து, அதாவது ஒரு வாய்ஸ் கட் வச்சுக்கொண்டு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன சொன்னால், இப்போ நார்மலாக ஒருத்தங்கள் ஊருக்குள்ள ஊர் ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலி பண்ணும்போது வந்து வெளியில் தெரியாது. ஆனால் இப்போ உலகளாவிய ரீதியில் பேசப்படக்கூடிய ஒருத்தரை வச்சுக்கொண்டு பண்ணால் வந்துட்டு அது ட்ரெண்டிங் ஆகும். அப்படி தான் வந்து அனிருத்தோட வாய்ஸை வச்சுக்கொண்டு வந்து ஒரு சாங்ஸ் வந்து வெளியிட்டாங்களே, அதாவது கொத்தனார் சாங்ஸ் வெளியிட்டாங்க. அது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாடி தெரிஞ்சாங்க. எப்படின்னா உங்களுக்கு தெரியும், சாங் உருவாக்குறதே வந்து இவ்வளோ பெரிய கஷ்டம். மியூசிக் ஜோசிச்சு அதை கிரியேட் பண்ணி கம்போஸ் பண்ணி அதை ஒரு ஆளை படிக்க வச்சு அதை லிரிக்ஸ் எழுதி அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வந்து ஈஸியாக அந்த லிரிக்ஸ் அடிச்சு விட்டுட்டு வந்து இப்படி மியூசிக் வேணும், என்ன இசையில் வேணும், பொப்போ இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு வந்து சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வந்து அது ஒரு சாங்கே கிரியேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கு. அதுவும் யாரோட வாய்ஸில் வரணும் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து பல யூடியூபர்ஸ் வந்து இது அனிருத் தான் படித்ததுன்னு சொல்லி வந்து முட்டாள்தனமாக வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்ச பல யூடியூபர்ஸ், அந்த யூடியூபர்ஸுக்கு கீழே போய் வந்து நிறைய பேர் கேள்விகள் என்று கழிச்சிருக்காங்க. ஏப்பா ஒரிஜினல் வாய்ஸுக்கு வந்து ஏஐ வாய்ஸுக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியலான்னு சொல்லி, அதுக்கப்புறமா வந்துட்டு அது வழக்கு தொடர்ந்தெல்லாம் செய்து அனிருத் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைக்கு உள்ளானது. அது அந்த ஏஐ ஒரு வாய்ஸ்னால. அதான் நான் என்ன சொல்லி சொன்னால், நிறைய பேருமே இல்லை இப்படிலாம் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்துட்டு இது அனிருத்தாலான்னு வந்தது. ஏனெண்டா அனிருத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு, நேரத்துடைய வந்து ஒரு பீப் சாங்னு சொல்லி ஒரு இஷ்யூ கொண்டு போனது. அப்போ அதால் வந்து எல்லோரும் இந்த சாங்கும் அவர் செஞ்சிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே நம்பி அது ஒரு பெரிய இஷ்யூவாக போய் கொண்டு இருந்தது. அப்போ தான் நாங்களும் அதை நிறைய பேர் பார்த்துருந்தேன். நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்களே, என்ன அனிருத் இப்படி செய்கிறாரு, இப்படி உண்மையாக அனிருத்தை பற்றி கிளீலி என்று கிழிச்சிருந்தவங்க. ஆனால் அது ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்லி தெரியும். இப்போ என்னென்னா இந்த டைமில் வந்து நமக்கு பயமாக இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையாக நம்மளோட முகத்தையோ இல்லை நம்மளோட கூட பிறந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்கள யாராவது ஒருத்தங்களோட முகத்தை வச்சு கொண்டு இப்படியான ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து செஞ்சால் அவங்க நம்ப போகிறது வந்து நம்ம தான் செஞ்சுருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஓகே நம்ம தான் செஞ்சுருக்கோம்னு சொல்லி தப்பாக போய் முடிய போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியலை. இப்போ நான் ஒரு நியூஸ் வாசித்த மாதிரி ஒரு இதை காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்க. ரவுடி மாணவன் ஒருவன் தனது ஆசிரியரை சண்டைக்கு வாடா என்று கூப்பிட்ட பொழுது அந்த ஆசிரியர் சண்டையும் கிடையாது கிடையாது என்று கூறியதால் மாணவன் அதிர்ச்சி. எப்படி உண்மையில அந்த செய்தி வாசிக்கிற ஆளை பார்த்தா நீங்க இப்ப நமக்கு வந்து வேற ஏதாவது யோசிச்சா நம்ம என்ன யோசிப்போம், அது ரியலா இருக்கிறா, அப்படி ரியலா இருக்கிற மாதிரி தான், அப்படியே ரியலா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் முதல்ல பார்க்கல வந்து ஏதோ ஒரு நியூஸ் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சினாங்க. சரி, அதுக்கப்புறம் தானே அதை பார்த்து கொண்டு போய்க்கல வந்து அதில் ஆபாச வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டதை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், அது இப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன்னு வந்து ஓகே வீடியோ வேறு ஒருத்தங்களுடைய வீடியோ எடுத்து வச்சுட்டு வந்து இதை அவங்க வாய்ஸ் மூலம் டப் பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசிச்சேன். நான் வந்து இல்லை, வீடியோவும் ஏஐ தான். உண்மையிலே நீங்கள் இப்போ பார்த்த ஒரு ஆள் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் இப்போ நான் காட்டின வந்து நியூஸ் வாசித்த ஒரு ஆள் வந்து இந்த உலகத்தில் இல்லை, அப்படி ஒரு ஆளே இல்லை. ஆனால் அதை நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு குரூப்பில் வந்து ஒரு ஆள் வேணுமே ஏஐட்டு நம்ம அதை சொன்னது மூலம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி அந்த நியூஸ் வாசிக்கிற ஒரு ஆளை வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பம் வடிவமைச்சு கொடுக்குது. உண்மையாக இப்போ எப்படி சொல்கிறேன், ஈஸியாக வீட்டில் இருந்து கொண்டே நன்மை சொல்லி கொண்டு பார்த்தா நியூஸ் சேனல் எல்லாம் ரன் பண்ணலாம் போல. அதாவது இது எப்படி சொல்கிறோம், ராங்கான வழியில் வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்கிறவங்க என்ன சொன்னால் உண்மையிலே ப்ராப்பராக கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு அந்த அப்புனோடாக போய் நம்ம ரெக்வஸ்ட் வச்சு நீ அவங்களை அனுப்புறதுக்கு நம்ம திரும்ப ரிப்ளை பண்ணி வந்து அதை வந்துட்டு அப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்தளவு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சவங்க அப்படின்ற நாலேஜ் தெரிஞ்சவங்க இதை வந்து தவறான வழியில் யூஸ் பண்ணுறதை விட சரியான வழியில் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்.
இருக்கும். அண்ட் இது தாண்டி இப்போ குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஏஐ அப்படின்றத தாண்டி ஊருக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மட்டக்களப்பை பற்றி ஒரு சாங்ஸ் கூட வந்துட்டு ஏஐ மூலம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இன்னொரு ஊர்க்காரங்கள் வந்து அதுக்குள்ளே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதும், இன்னொருத்தவங்க வந்து அதுக்குள்ளே பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லி அது அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அதை தாண்டி இப்போ நடந்துட்டு இருக்க பாரெல்லாம் வந்து தெரியும். ஸோ அந்த பாரை வச்சுக்கொண்டு அந்தந்த நாட்டுக்கு சப்போர்ட்டிவ் ஆனவங்க வந்து எதிர்நாட்டுக்கான, அதாவது அவங்க வந்து எப்படி சொல்கிற எதிர்ப்பு தெரிவிக்கிற நாட்டுக்கு எதிராக வந்து ஏஐ மூலம் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ அப்டேட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அப்படி பல வழியில் இந்த ஏஐயோட தாக்கம் வந்து இருந்து கொண்டிருக்கு. ஆமாம், உண்மையாக வந்து அதான் இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஒரு சிம்பிளாக ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. உண்மையாக வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் இதில் நன்மை என்று சொல்லி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, ஒன்று வந்து சரி நவீன காலத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சால் வந்து நம்ம ஈஸியாக இருந்து கொண்டு ஏதாவது ஒரு சேனல் செய்கிறதோ இல்லை நமக்கு விருப்பமானவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று டெடிகேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இப்போ எப்படி சொல்கிறேன், வந்து முதல்ல வந்து ஒரு ஆர்ஜியோ இல்லை யாரை ஒரு ஆளை பிடிச்சி வந்து எங்களுக்கு இதை அவங்களுக்கு விஷ் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். பிறந்த நாள் வாழ்த்தோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம எடிட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ இந்த தலைமுறை அடுத்த என்னோட ஒரு பேரப்பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பேரப்பிள்ளைக்கு வந்து என்னோட அம்மாவோட ஃபேஸ் வந்து தெரியலன்னு சொன்னால், ஆனால் என்னோட ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னால், என்னோட அம்மா வந்து என்னோட பேரப்பிள்ளைகிட்ட வந்துட்டு பேசுகிற மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் வந்துட்டு ஏஐல இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மலாம் கதையில் கேட்ட எப்படி சொல்கிற நிலாவில் பாட்டி வடை சுடுறதை கூட வந்து இன்னைக்கு ஏஐல காண்பிக்கிறாங்க. ஆமாம், அந்த வீடியோ இருக்கு பாருங்க. ஐயா, வடை எவ்வளோ? ஒரு வடை 6000 ரூபா. என்கிட்டயே வடை சுடுற பாத்தியா? ஸோ இந்த அளவுக்கு நன்மையான விஷயங்களும் இருக்குது, தீமையான விஷயங்களும் இருக்குது. இப்போ எப்படி சொல்ல, நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது இந்த நிலாவில் எல்லாருமே அந்த கதை கேள்விப்பட்டோம். அதை வந்து தொழில்நுட்பம் மூலம் இப்போ உண்மையிலே இது வந்து செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து என்னவும் செய்யலாம். ஏன்னா நீங்கள் பார்த்துப்பீங்க நிறைய அனிமேஷனில் படங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இப்போ இந்த அவதார் படமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வந்து உண்மையிலே அரைவாசி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சுக்கொண்டு அனிமேஷன் முறையில் வந்து நிறைய பண்ணுவாங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்து யார் செய்வாங்கன்னு சொல்லி போனால் அதுக்கான பயிற்சிகள் பெற்று அந்த படிப்புகளை முடிச்சுட்டு வந்து உண்மையிலே அதுக்கேற்ற ஆட்கள் தான் இந்த கிராஃபிக்ஸ் டிசைனிங் மாதிரி அந்த தொழிலில் இருக்கிறவங்க தான் இந்த இப்படியான வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க வந்து உண்மையிலே அதை நன்மைக்காக பயன்படுத்தி கொள்வாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லா பொதுமக்களோட கையிலையும் ஈஸியாக க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி வந்தது தான் ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்டா உண்மையிலே இந்த சோஷியல் மீடியா இப்போ இந்த டிக்டாக்லேயோ இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ போய் திறந்து தட்டி பார்த்தா இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கட்ட ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் எல்லா வீடியோஸையும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவேன், நீங்கள் அதை பாருங்க. எத்தனை ட்ரிப் பிளான் செய்தாலும் எதுக்குமே வராமல் தொடர்ந்து டிமிக்கி கொடுத்த நபருக்கு நண்பர்கள் பழுக்க காய்ச்சிய கம்பியால் சுருக்கென்று குட்டதால் பரபரப்பு தான். ஸோ உண்மையாக வந்து இதை பார்க்கக்கூடாதுன்னு வந்து கவலை இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், இப்போ ஒரு நன்மையான விஷயம் நான் சொல்ல போகணும்னு சொல்லி சொன்னால் அப்படி சொல்கிறேன். இந்த ராஜராஜ சோழன் சொல்லி நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தி ப்ளாக் பண்ணி நான் எப்படி இருக்குமோ அதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் இருக்கு, நான் அதை பண்ணுறேன் பாருங்க. நான் சோழன்பா, கடாரம் ஜெயிச்சுட்டு விளாக் பண்றேன். சரி சோழனே, விளாக் பண்ணிக்க. ஆனா சாப்பிடுறதுக்கு ஒரு மாமாக்கு இருக்காங்க. இந்த கோவிலின் பிரம்மாண்டம் 1000 வருடங்கள் கடந்தும் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக நிற்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, உண்மையாக வந்து அதுவெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன் இப்படியெல்லாம் வாழ்ந்தவங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக ஓகே எப்படி இருந்திருக்குமென்னு சொல்லி நம்மளோட கற்பனையை வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்லிக்கல வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணி தரக்குள்ள பார்க்கக்குள்ள ஒரு ஆசையாக இருக்குன்னு. ஓகே இப்படி தான் முதல்ல இருந்திருப்பாங்களோன்னு சொல்லி நமக்கு வந்து அது தோணும். இந்த கதைகளில் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி வந்து ஈஸியாக நம்ம அதை டைப் பண்ணி கொடுத்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இப்படியான ஒரு நன்மையான விஷயங்கள் வந்து ஈஸியாக நம்மளும் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கல வந்து உண்மையிலே அது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எங்கே இதில் பிள்ளைன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நம்மளோட குடும்பங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்களோட முகத்தை பயன்படுத்தி இப்படி தப்பான வார்த்தைகள் பயன்படுத்துறது, அண்ட் வந்து இப்படி இந்த பிள்ளைங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊரை பயன்படுத்தி அது செய்கிறது, இப்படியான விஷயங்கள் செய்யக்குள்ள தான் நாடு எங்கே அடுத்த இடத்துல போய் முடியும்னு சொல்லி உண்மையிலே வந்து தெரியா. இப்போ அதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த யூடியூபர்ஸ் மாரும் இதுக்கப்புறமா வந்து என்ன செய்யலாம்ன்றதும் தெரியும். ஏன்னா ஈஸியாக இப்படியான தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரைக்கும் வந்து அடுத்த கட்ட யூடியூப் நகர்வு அப்படி இருக்கு. அடி உள்ளும் பாரு, ஒரே இடத்துல இருந்து கொண்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ள ஒரு ரூம்ல இருந்து கொண்டு வந்து
வந்துட்டு ஒரு திரைப்படம் கூட பண்ணலாம் அந்த ஏஐ வச்சுக்கொண்டு. அப்போ அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு திரைப்பட கதை எழுதுறது, திரைப்படத்தை எடுத்து முடிக்கிற அந்த திரைப்படத்தில் நடிக்கிற நடிகர்கள்னு சொல்லி, ஒரு படத்துக்கு இசையமைக்கிற இசையமைப்பாளர்னு சொல்லி எல்லா பேரும் அங்கே வந்து பாதிக்கப்படுவாங்க ஒரு திரைப்படத்தை ஒரு ரூமுக்குள்ளேருந்து பண்ணி முடிக்கிறதுனால. அண்ட் அதோட சேர்த்து வந்து இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் அங்கே போய் இங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அதை வந்து சர்வசாதாரணமாக ஒரு ரூமுக்குள்ளே வந்து பண்ணி முடிச்சிடுவாங்க. அண்ட் இதே மாதிரி பல விஷயங்களை வந்து சிம்பிளாக பண்ணி முடிச்சது வந்துட்டு இப்படி தான் சொல்கிறது. இப்போ எப்படி சொல்கிறப்ப ஒரு காலத்தில் வந்து நெல் அறுவடை செய்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு உண்மையில் விதைக்கிறதுலேருந்து அதை அறுவடை செய்யும் வரைக்கும் வந்து ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து ஒவ்வொரு தொழிலாளிகள் போய் தொழில் செய்து அவங்களுக்குரிய தொழிலை வந்து மீட்டுக்கொள்வாங்க. அண்ட் அப்படி இருக்கையில் இப்போ மிஷினரிகள் வந்துட்டு இறக்குமதி செய்ததுனால அவங்களுக்கு உரிய தொழிலை வந்து இல்லாமல் போச்சு. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ இவ்வளோ தொழில்களும் கற்றுக்கொண்டவங்க அந்த துறையில் வந்து படித்து மேலே வந்தவங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் நாளைக்கு இல்லாமல் போயிடும். சாதாரணமாக ஒருத்தங்கள் சிம்பிளாக ஒருத்தங்க வந்துட்டு இந்த ஏஐ மூலம் வந்துட்டு வந்து உழைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டெக்னாலஜி இப்போ எப்படி சொல்கிறேன், சிங்கிளாக இருக்கிற நிறைய படியங்கள் நான் நிறைய அந்த வீடியோ பார்த்து நான் வந்து சர்டிஃபிகேட்டில் போயிட்டு வந்து என்ன டைப் பண்ணுறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு பின்னால் நிற்கிற மாதிரி வேணும், இப்படி கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி வேணும், இல்லை சொல்லி சொன்னால் பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லி சொன்னோன்னே நம்மளோட பேச வச்சுக்கொண்டு யாருண்டே தெரியாத ஒருத்தங்களோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி வந்து நமக்கு செட் பண்ணி அதை கிரியேட் பண்ணி தருது. இப்படியெல்லாம் நிறைய இது இருக்குது. இப்போ ஜோஜி பாரு, இப்போ உன்னை வச்சு உனக்கு பின்னால் ஒரு புள்ள இருக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணி போட்டு உங்களை அம்மா கருப்பினா என்ன நினைப்பாங்க அவங்க? அம்மா நினைக்கிறான் தெரியாது, நான் நினைக்கிற பிரச்சனை இல்லைடா ஏஐ மூலமாச்சு பைக்கில் போகிறோம்னா நான் நினைக்கிறேன். இல்லை உண்மையாக வீட்டக்காரங்க என்ன நினைப்பாங்க? இப்போ அவங்களுக்கு உண்மையிலே இது சம்மந்தமான அறிவுகள் இருக்காது, பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க பார்க்கல வந்து உண்மையிலே தப்பாக நினைப்பாங்களா? அப்போ இப்போ இது வந்து ஒரு வாய்ஸு கிரியேட் பண்ண பிரச்சனை இல்லை. இதே ஒரு கேர்ளை வச்சு கொண்டு இப்படி அந்த தப்பான இதுகளை வந்து கிரியேட் பண்ணினா அந்த பிள்ளைன்ற நிலைமை எங்கே போய் முடியும்னு சொல்லி தெரியலை உண்மையாக வந்து. ஸோ உண்மையாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆபாச வார்த்தையை பயன்படுத்தி இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறவங்களும் அடுத்து வந்து தப்பான வீடியோக்கள் வந்து இந்த ஏஐ மூலம் கிரியேட் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சொல்லணும். உங்களுக்கும் வந்து குடும்பங்கள் இருக்கும் அண்ட் வந்து உங்கள் மூலமும் ஒரு கொஞ்சம் பேர் வந்து தப்பான வழிநடத்தலுக்கு வந்து உள்ளடக்கப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து புரிஞ்சொல்லணும். அவங்களோட மனசாட்சிக்கு படியே வந்து நீங்களும் இப்படியான வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதை வந்து குறைச்சி கொள்ளணும். நான் சொன்ன மாதிரி வந்து பழைய நம்ம கேள்விப்பட்ட அந்த ஸ்டோரிகளெல்லாம் வச்சுக்கொண்டு ஸோ அதை எப்படி நடந்ததுன்னு சொல்லி உண்மையிலே சுவாரஸ்யமாக வந்து காட்டிக்கொள்ளலாம் மக்களுக்கு வந்து. அது மூலம் க்ரியேட் பண்ணி போடுவோம். இப்படியான தப்பான இதுகளை வந்து செய்யாதீங்க. ஏன்டா அது எல்லாரையும் வந்து ஃப்யூச்சரில் பாதிக்கும். இப்போ வந்து ஆரம்பகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும். இது போக எங்கே போய் முடியும்னு சொல்லி தெரியாது. எனக்கு தெரிஞ்சுண்டு நான் ஒரு 8ஆம் ஆண்டு ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கிற டைம்லாம் இருக்க மாட்டோம், ஒரு 10 வயசு அந்த டைம்லாம் இருக்கைகள் வந்து இந்த கையடக்க தொலைபேசி பாவிக்கிற விதமே வந்து குறைவாக இருந்தது. ஸ்கைப் மூலம் அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் மூலம் தான் காய்ச்சி கொண்டிருப்பாங்க அது. ஆனால் இப்போ பார்த்தாலுமே எல்லார்டையும் ஃபோன். நேசர் படிக்கிற பிள்ளைலாம் சரி 3 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளைலாம் தூங்குறதுக்கு கூட வந்து கையில் ஃபோனை கொடுத்தா தான் பிள்ளை வந்து ஃபோனை பார்த்துட்டு அப்படியே கதையை கேட்டுட்டு தூங்குறாங்க. இப்போ அதை தாண்டி வந்து இப்போ நாங்கள் படிக்கக்குள்ள ஸ்கூல் டைமில் வந்து நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சாலே ஸ்கூலில் அந்த அடிப்பாங்க வளர்ப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்கூலாலே வந்து அந்த ஜூம் கிளாஸ்ன்னு சொல்லி எல்லாம் நடத்துகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து அடைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்க. உண்மையிலே அது ஒரு நன்மை தான். நம்மளும் வந்து அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு போகிறோம்னு சொல்லி ஏன்னா ஒரே மாதிரி இருக்கல தானே. ஆனால் அது தப்பான வழியில் பயன்படுத்தப்படக்குள்ளதான் வந்து உண்மையாக நிறைய விஷயங்கள் இதாக தானே. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன், இப்பயும் நிறைய பிள்ளைகளோட கையிலையும் நிறைய படிக்கிற பிள்ளைகளோட கையிலையும் இந்த ஃபோன் அது வந்து கிடைக்கிறதால தான் உண்மையாக ஒரு ரோங்கான வழி நடத்தலுக்கு. என்ன சின்ன வயசுலேயே ஒரு என்ன சொல்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒன்று இப்படி லவ் பண்ணணுமோ இல்லை வேறு பிரச்சனைகளுக்குள்ள வந்து உள்ளடக்கப்படுறது வந்து இப்போ இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் உண்மையிலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அப் இருக்குது. உண்மையிலே சேஃப்டியான அப் இருக்குது. அதாவது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு 15 வயசு பிள்ளைகிட்ட வந்து நம்ம ஒரு ஃபோனை கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை வந்து எப்படி அந்த ஃபோனை பயன்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு பேரண்ட்ஸாக நம்ம பார்க்கலாம். அந்த அப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி போட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி உண்மையிலே கண்காணித்து நல்ல வழி நடத்தலுக்கு கொண்டு வந்தால் பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது சம்மந்தமான முழு டீட்டெயில், அதாவது உங்களுக்கு உண்மையிலே இப்படியான ஆப்புகள் வந்து தெரியப்படுத்தணும் அண்ட் உண்மையாக இது சம்மந்தமாக தெளிவான விளக்கம் தாங்கோ, அப்போ நாங்களும் செய்வோம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா நான் வந்து அது அடுத்த ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வந்து இந்த ஆப்பில் வந்து நான் செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் சொல்ல வந்தது உண்மையிலே நான் ஷாக்காகி போய் தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், நான் டிக்டாக் பார்த்து கொண்டு போய்க்குள்ள வந்து இந்த நியூஸ் வாசிக்கிற மாதிரி இது வருது. அப்போ நான் சொல்லிச்சு நான் வந்து ஓகே இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிற டைமில், அதாவது இந்த வார் நடக்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இஸ்ரேல் ஈரான் யுத்தம். ஸோ இதை வச்சு கொண்டு இதை நியூஸ் வந்திருக்கோன்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். ஆனால் பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் ஏதோ வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி எப்படி எல்லாம் வருதுன்னு.
ஸோ இது அடுத்த ஜென்ரேஷனை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து தெரியாமல் இருக்குது. சொன்னால் இப்போ இருக்கிற இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏஐயோட தொழில்நுட்பம் வந்து அதிகமாக வந்து தெரியும். இப்போ சாதாரணமாக வந்து ஒருத்தங்களோட தப்பான முறையில் இருக்கிறது சரி, இல்லைன்னா ஒருத்தங்க வந்து ஃபைட் பண்ணுறது சரி, இல்லைன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டான வீடியோக்களை க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ணாலும் சரி வந்து இப்போ நானோ என் கூட இருக்கிறவனோ இதை ஓரளவுக்காச்சும் பார்த்து ஒரு கொஞ்சமாச்சும் கண்டுபிடிக்கலாம் இப்போ இருக்கிறவங்க வந்து இதே ஏஐ தொழில்நுட்பம் அப்படி சொல்லி. ஆனால் நம்மளுக்கு முதல்ல இருந்த ஜென்ரேஷன்காரர்கள்ட்ட வந்து அந்த சமுதாயம் அவங்கள்ட்ட வந்து காட்டினீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் நம்ப மாட்டாங்க. இது உண்மையில் வந்து இது நடந்த ஒரு விஷயம் அப்படி சொல்லி தான் இருப்பாங்க. என்ன சொன்னால் அவங்களுக்கு ஏன்றது என்னன்றதே தெரியாது, இப்படியான தொழில்நுட்பம் இருக்குன்றதும் தெரியாது. ஸோ அவங்க வந்து நம்பி தான் ஆவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை ராங்கான வழியில் வந்து யூஸ் பண்ணுறவங்க தயவு செய்து நாளைக்கு உங்களுக்கு கீழே வரப்போகிறவங்க வந்துட்டு உங்களோட வழிகளை தான் பின்பற்றுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு கொண்டு நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரக்கை வந்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. உண்மையில் எப்படி தப்பான வீடியோக்கள் வந்து கிரியேட் பண்ணி போடாதவங்க. நாங்கள் எங்களோட சேனல் மூலமாக இல்லை நாங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து இதை பகிரங்கமாக வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையாக வந்து இந்த அப்பெல்லாம் எதில் செய்கிறாங்க? இப்போ நார்மலாக வந்து சொல்லணும்னா இந்த சர்டிஃபிகேட்ன்றது ஆப்பில் வந்து செய்கிறாங்க. அதை தாண்டி வந்து இன்னும் நிறைய அப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த காசு கட்டி பண்ணலாம், ஃப்ரீயாக பண்ணி கொள்ளலாம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. உண்மையாக முதல்ல இருந்தே தாண்டி வந்து இப்போ எல்லாரோட கைக்குள்ளேயும் அது வந்து சேர்ந்து ரெண்டு கைக்குள்ள வந்து ஒரு திக்குன்ற சொல்லி ஒரு பயமாக தான் இருக்குது. உண்மையாக நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ உண்மையாக என்ன சொல்கிறோம்டா, முதல்ல ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. அது சம்மந்தமாக படித்தவங்களோ இல்லை கிராஃபிக் டிசைனிங் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம செய்கிறோன்னா கூட அதுக்கு நிறைய கற்றுக்கொள்ளணும். ஆனால் இப்போ ஈஸியாக அதை அப்லோட் பண்ணி போட்டு எனக்கு இப்படி தானே வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்கேற்ற மாதிரி அது டைப் டிசைன் பண்ணி நமக்கு வந்து அனுப்புது. ஸோ எந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லலாம் எப்படி சொன்னாலும் வந்து ராணுவ பயிற்சி முடிஞ்சு ராணுவத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இப்போ பொதுமக்களுக்கும் வந்து நீங்கள் உங்களோட பாதுகாப்புக்கு இந்த ஆயுதத்தை வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட வன்மத்தை கேட்கறதுக்காக வேண்டி யாரை வேணாலும் போட்டு தரட்டி தெரிஞ்சுட்டு அப்படி போகலாம். இப்போ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. ஸோ வந்து அதை கூடாதுன்னு சொன்னால் அது இம்பாசிபிள் ஆனது. ஸோ அப்படி நடக்க முடியாது ஒன்று. அதே மாதிரி தான் இதுவும் வந்து இப்போ அதுக்குன்னு சொல்லி வீடியோ கிரியேட்டர் எடிட்டிங் பண்ணுறவங்களா இருந்து அந்த காலம் போக இப்போ எல்லா பேரும் கையிலையும் தூக்கி கொடுத்தாச்சு வந்து இது நீங்கள் எல்லாம் ஈஸியாக பண்ணலான்ற மாதிரி. ஸோ இதை வச்சு கொண்டு தான் இப்போ எல்லா பேரும் இந்த ஒரு விளையாட்டுகள் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறது. உண்மையிலே அது இப்படியான இதுகளை செய்யாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதோடு சேர்ந்தும் நான் இன்னும் பின்னுக்கு வந்து வெளிவந்த அந்த நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு வந்து அப்படி நாங்கள் வீடியோ என் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ அப்படி ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.